My dear students, this is class 11 maths, chapter 3 trigonometry, exercise 3.2 question number 8 பார்க்க போறோம். The perimeter of a certain sector of a circle is equal to the length of the arc of semicircle having same radius. அப்படின்னா இதனோட ரேடியஸும் இந்த செமிசர்க்கிளோட ரேடியஸும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எக்ஸ்பிரஸ் த ஆங்கிள் ஆஃப் த செக்டார் இன் டிகிரிஸ். ஸோ இந்த ஆங்கிள் தீட்டா என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸ், டிகிரிஸ் மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸில் கண்டுபிடிக்கணும். ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பெரிமீட்டர் ஆஃப் த செக்டார் என்னன்னு எழுதுவோம். ஓகே, இது வந்து எல். எல்லை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ப்ரீவியஸ் சம்மில் நம்ம பார்த்தோம். தீட்டா பை 360 இன்ட்டு 2πr. அடுத்து பெரிமீட்டர் ஆஃப் த செக்டார், ஸோ 2r ப்ளஸ் எல். ஸோ 2r எல்லுக்கான ஃபார்முலா ப்ளஸ் தீட்டா பை 360 இன்ட்டு 2πr. இப்போது இந்த செமி சர்க்கிளுக்கு வரும். செமி சர்க்கிளுடைய ஆர்க் லென்த் வந்து இதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? நல்லா கவனிங்க. பெரிமீட்டர் ஆஃப் எ சர்டைன் செக்டார் ஆஃப் எ சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் த ஆர்க் ஆஃப் எ செமி சர்க்கிள் ஹேவிங் சேம் ரேடியஸ். ஓகே, இப்போ இந்த செமி சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸு ஃபுல் சர்க்கிளாக இருக்கும்போது 2πr இல்லையா? ஸோ செமி சர்க்கிளாக இருக்கும்போது 2πr/2. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2πr/2 as per sum. ஸோ இந்த 2க்கு இந்த 2 கட் பண்ணிடலாம். அடுத்து இதுலேயும் 1:2, 18 2s 36, ஒரு 0 இருக்குது. அப்போது ஒரு 0 போட்டுக்கலாம். இப்போ இந்த 2r மட்டும் அந்த சைடு கொண்டு போயிடலாம். இப்போ இந்த சைடில் என்ன இருக்குன்னு நல்லா கவனிங்க. தீட்டா பை 180 2 கட் ஆகிடுச்சு, ஒரு πr மட்டும் இருக்குது. ஓகே, ஈக்குவல் டு இந்த சைடில் ஒரு πr இருக்குது. இந்த 2r அந்தாட்ட போனதுன்னா -2r. ஓகே, இப்போது தீட்டாவை மட்டும் இங்கே வச்சுட்டு மீதியெல்லாம் அந்த சைடு கொண்டு போகிறோம். அதுக்கு முன்னாடி இதிலேருந்து நான் r காமனாக வெளியே எடுத்துடுறேன். இப்போ π-2 அப்படின்னு உள்ளே வரும். ஓகே, இன்ட்டு 180 மேலே போயிடும், πr வந்து கீழே வந்துடும். ஓகே, இப்போ ஒரு ஆருக்கு ஒரு ஆர் கட் பண்ணிக்கலாம். அடுத்து தீட்டா ஈக்குவல் டு π-2 இன்ட்டு 180/22/7, அதாவது பையோட வேல்யூ இல்லையா? ஸோ தீட்டா ஈக்குவல் டு இங்கேயும் பையோட வேல்யூ கொடுத்துடலாம். 22/7 -2, இது கடியில் ஒரு 1 போடும், இன்ட்டு 180 இன்ட்டு இந்த 22/7 ரெசிப்ரோக்கலாக்கி மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போது 7/22 அப்படின்னு வந்துடும். ஃபர்தராக தீட்டா ஈக்குவல் டு 7க்கு 1க்கு எல்சிஎம் எடுத்தால் 7 தான் வரும். அப்போ 7க்கு மேலே இருக்கிற 22 அப்படியே எழுதுவோம். இப்போ இது வந்து 7 2s 14 அப்படின்னு ஆகிடும். இன்ட்டு 180 இன்ட்டு 7/22. ஓகே, ஒரு 7க்கு ஒரு 7 கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து தீட்டா ஈக்குவல் டு 22ல் 14 கழிச்சா இங்கேருந்து ஒன்று பாரோ பண்ணுவோம். இது 12 -4 8. ஓகே, தென் 8 இன்ட்டு 180 இன்ட்டு 1/22 அப்படின்னு வருது. இன்னும் கூட இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 4 2s 8, 11 2s 22, தென் 180 இன்ட்டு 4, 4 0s 0, 4 8s 32, பேலன்ஸ் 3, 4 1 is 4, 4 plus 3 7. ஸோ தீட்டா ஈக்குவல் டு 720/11 அப்படின்னு கிடைக்குது. இப்போது இதை வந்து நம்ம டிகிரி மினிட்ஸ் அண்டு செகண்ட்ஸில் கொடுக்கணும். இப்போ தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும். 720 நான் 11ஆல் டிவிஷன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டில். இப்போது 72க்குள்ளே 6 times of 11 வரும். 6 11s 66. இங்கேருந்து ஒன்று பாரோ பண்ணிட்டோம்னா 6 ஆகிடும், இது 12 ஆகிடும். 12ல் 6 கழிச்சா 6 தான் வரும். தென் ஒரு 0 மீந்திருக்கு, 60 வருது. அப்போ 5 11s 55, பேலன்ஸ் 5. இதை வந்து அப்படியே நம்ம மிக்சட் ஃப்ராக்ஷன் எழுதணும். பார்த்திங்கன்னா 65 5/11. இங்கே ஒரு ப்ளஸ் சிம்பிள் போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, ஸோ 5/11 அப்படின்றது எத்தனை மினிட்ஸ்ன்னு பார்க்கணும். ஓகே, ஸோ தீட்டா ஈக்குவல் டு 65 டிகிரி ப்ளஸ் 5/11 இன்ட்டு
60 மினிட்ஸு இவ்வளோ மினிட்ஸு ஓகே. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 5 into 60 என்ன வரும்? 300. அதை வந்து 11ஆல் டிவிஷன் பண்ணணும். ஓகே, 11ஆல் டிவிஷன் பண்ணுறச்ச 30க்குள்ளே 2 11s are 22, பேலன்ஸ் 8, 7 11s are 77, பேலன்ஸ் 3. ஓகே, இதை நம்ம இப்படி எழுதுவோம். அதாவது 65 டிகிரி 27 மினிட்ஸ் ப்ளஸ் நமக்கு ஒரு மிக்சட் ஃப்ராக்ஷன் வருது இல்லையா, அதாவது 3/11. ஸோ 3/11 into 60 seconds. ஸோ அகெயின் 3 into 60 180. 180 நம்ம 11ஆல் டிவிஷன் பண்ணலாம். 18க்குள்ளே ஒரு 11 தான் வரும். 18 minus 11 வந்து 7. ஸோ 7 பக்கம் ஒரு 0 போட்டோம்னா 6 11s are 66. அடுத்து 4 பேலன்ஸ் 0 போட்டோம்னா 3 11s are 33. ஸோ இது இப்படி போயிட்டே இருக்கும். நம்ம இது வந்து ரவுண்ட் அப் பண்ணிட்டோம்னா 16 தான் கிடைக்கும். ஓகே, ஸோ தீட்டா ஈக்குவல் டு 65 டிகிரி 27 மினிட்ஸ் அண்ட் 16 செகண்ட்ஸ். ஓகே, therefore central angle theta equal to 65 degree 27 minutes 16 seconds. Thank you.